அண்ணா இந்த காய்கறி எல்லாம் டக்குன்னு வெட்டி கொடுத்துருங்க. சரி 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 கழுவிட்டு பண்ணுங்கண்ணா. சரிதான். எங்க ஊர்ல எல்லாம் ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க பத்திரிக்கை கொடுக்க வந்தா அவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு போட்டுதான் அனுப்புவோம். அப்புறம் எங்க ஊர்ல மட்டும் என்ன பத்திரிக்கை வாங்கிட்டு பச்சை தண்ணி கூட கொடுக்காம வாசல் படிச்சு வெளியே வரைச்சி விட்டுருவாங்களா? அண்ணா கிண்டல் பண்ணாதீங்கண்ணா, நான் எங்க ஊர்ல இருக்கிறத சொல்றேன். உன் ஊரை பத்தி மட்டும் பேசினால மூக்கு மேல உனக்கு கோவம் வந்துடும். சரி சரி சொல்லு. இப்படி எல்லாரும் குடுக்கற பத்திரிக்கைய சேர்த்து வைக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளேயே ஒரு கம்பியில கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் கம்பி நிறைய பத்திரிக்கையா இருக்கும். ஏத்தா இது கேக்குறதுக்கு புதுசா இருக்க. ஆமா அதெல்லாம் எதுக்கு? மொய் எழுதணும்ல, அந்த பத்திரிக்கையை எடுத்து பார்த்தா அவங்க செஞ்சது இவங்க செஞ்சது எல்லாத்தையும் அதுல குறிச்சு வச்சிருப்பாங்க. அத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி திருப்பி செய்வாங்க. ஆமா. ஆத்தாடி ஏத்தா ஊர்காரங்க ரொம்ப விவரமா இருப்பாங்க இருக்க. அது மட்டும் இல்லைன்னா நம்ம வீட்டுல ஒரு விசேஷம்னா யாருக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கணும்னு குழப்பம் வந்துடக்கூடாதுல்ல, அதே மாதிரி நமக்கு பத்திரிக்கை வச்சவங்க பேரு விட்டு போயிடக்கூடாது. அதுக்காகவும் தான் இதெல்லாம் எடுத்து பார்த்துப்பாங்க. ஏமா உனக்கு உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கு போல, உசுறு மனசும் ஊர்ல தான் கிடக்கு போருக்கு. விட்டா மொத்தமாவே ஊர்ல போய் தானே வாழணும்னு நினைக்கிறேன். விட மாட்டேங்கிறாங்களே. முருகமரத்துல வேதாளம் ஏற மாதிரி திருப்பி ஆரம்பிச்சிட்டியா? பேசாம வேலையை பாருது ஐயே. நீங்க காய்கறியை சீக்கிரம் வெட்டுங்க. வெட்டுவோம். அந்த பாத்திரத்தை ஏடு ஏடு கொடுது ஐயே. என்ன வாசம் கமகமான இருக்க? அசோகம் வாசனை பிடிச்சி வந்து பாத்திரத்தோட தூக்கிட்டு ஓடிட போறாப்புல. அப்புறம் எல்லாரும் பட்டினி பசியா கிடக்கணுமா இல்லையா? நெடி மூக்குல ஏறுதுலாத்தா. ஏத்தா நீ என்ன சமைச்சாலும் வாசனை கமகமான மணக்குத, ஆளை அப்படி தூக்குத. ஒரு நிமிஷம் அசம் வராப்புலையும் மாத்துறேன். நல்ல வேலைக்கு வரல. வந்துட்டாங்க பாருங்க. சரி மாமா. மாமா வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் பங்காளி. வா 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 வா. நல்லா இருக்கியா? வாமா. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கு. வாங்க வாங்க. வணக்கம்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க. உள்ள வாங்க. பங்காளி என்னோட உடம்புக்கு ஏறிடுச்சு போல. பங்காளி வாங்க. உட்காருப்பா. உட்காருமா. உட்காரு சம்பா. பங்காளி இது யாருன்னு தெரியுதா? என் பெரிய பொண்ணு, இவ என் சின்ன பொண்ணு, இவரு என் மாப்பிள்ளை. வணக்கம் வணக்கம். எனக்கு தெரியும் பங்காளி, கல்யாணத்துல பார்த்தேன்ல. நீ காலேஜ் படிக்கிறியாமா? ஆமா ஆண்டி. ஆண்டிலாம் இல்ல, நாமெல்லாம் பங்காளி விடுங்கம்மா. ஒண்ணு என்ன சித்தின்னு கூப்பிடு, இல்ல சின்னம்மான்னு கூப்பிடு. சின்னம்மான்னு வேற சொல்லுவாங்க. யார் இந்த கோமாளிங்க? திடீர்னு உள்ள வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு முறைலாம் எங்கம்மா தெரியுது? நாம தான் சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு ஆம்பளைன்னா அங்கிள், பொம்பளைங்கன்னா ஆன்டி. சிவப்பா இருந்தா ரெட் சட்னி, வெள்ளையா இருந்தா ஒயிட் சட்னி. அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிருவாங்க. அப்படி சொல்லு பங்காளி. கிராமத்துல மட்டும் என்ன வாழுது? அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்ப ஒரு மண்ணு புரிய மாட்டேங்குது. எல்லா பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கு பங்காளி. நந்தினி கேட்டுக்க. நந்தினி இங்க வாமா. ஐயா அக்கா வாங்கக்கா. மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. பரவாயில்ல, நம்ம ஊர்க்கார புள்ள இந்த ஊர்ல வந்து இவ்ளோ பெரிய வீட்டுல வாக்கப்பட்டு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அந்த வகையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா. கல்யாணம் யாருக்கு மாமா?
பெரிய பையனுக்கு தாமா பருத்தி கூட இல்லாம பொண்ணு பார்த்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் மாமா. ஆஃப் பண்ண மறந்த அடுப்பு மாதிரி